கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்துல கூட பல மனிதர்களை நம்பி இவங்கெல்லாம் எனக்கு உதவி செய்வாங்க, இவங்க என்னை கைவிட மாட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஏமாந்து போன நிலைமையில இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மலையை போல நம்பினவங்க உங்களை விட்டு போனாலும், பருவதம் இருந்த இடமே இல்லாதபடிக்கு அது நிலை பெயர்ந்து போனாலும் சரிப்பா, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை அது ஒருபோதும் நிலை பெயர்ந்து போகாது என்று இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்துல கூட யோசேப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷன் சிறைச்சாலையில இருக்கிற போது அந்த அரண்மனையில வேலை பார்க்கிற 2 பேரு அந்த சிறைச்சாலைகளுக்கு ஒரு சின்ன குற்றத்தின் காரணமாக வருகிறாங்க. அப்போ 2 பேருக்கு ஒரு கனவு வருது. அந்த 2 பேருடைய கனவையும் இந்த யோசேப்பு அந்த கனவுக்கான விளக்கத்தை கொடுத்து அவர்களுடைய நிலைமை மாறுகிறதையும் வேதத்துல பாக்குறோம். அப்ப யோசேப்பு சொல்லுவாரு, ஒரு மனுஷனை பார்த்து, நீங்க நல்ல நிலைமைக்கு போகிற போது என்ன கொஞ்சம் நினைச்சுக்கோங்க, என்ன இதுல இருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வாங்க, இந்த சிறைச்சாலையிலே இருக்கிற ரொம்ப நாளா வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த மனுஷனும் ரொம்ப நாள் மறந்து போயிட்டாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க நம்பி இருந்த மனிதர்கள் மறந்து கூட போயிருக்கலாம். இவங்கெல்லாம் என்னை விட்டு போகமாட்டாங்கன்னு நினைச்சேன், ஆனா இவங்கெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிப்பை போல வருத்தத்தோட அந்த சிறைச்சாலை அனுபவத்துல இருக்கிற உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகளே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது மகனே என்று சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோசேப்புக்குன்னு ஒரு காலம் வந்தது, உயர்த்தினது போல உங்களுக்கும் ஒரு காலம் வரும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். God bless you.